வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் கோட் படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அப்படிங்கறதுனால இப்போதைக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல இருந்து 2 சிங்கிள் சாங் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3வது சிங்கிள் சாங்கோட ப்ரோமோவை இன்னைக்கு சாயங்காலம் ரிலீஸ் பண்ண போறதாவும், ஃபுல் சாங்கை நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படத்தை வெங்கட் பிரபு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்ல பார்த்திருக்காரு. படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நியூஸ் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த இன்டர்வியூல கோட் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, கோட் படத்தை செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறோம். படத்தோட ட்ரெய்லரை படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்திருக்காரு. தளபதி விஜய் அரசியலுக்குள்ள வர போறாரு அப்படிங்கறதுனால கோட் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்காது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் வெங்கட் பிரபு ரிப்ளை பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் தான் ஆடியோ லான்ச்சுக்கான டேட்டை டிசைட் பண்ணணும். அவர் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஈவெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை நாங்க தொடங்கிடுவோம் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருக்காரு. ஸோ கோட் படத்துக்கு கண்டிப்பா ஆடியோ லான்ச் வைக்க போறாங்க. கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் டியூல் ரோல்ல நடிக்கிறாரு. அதுல ஒரு ரோல்ல யங்கா நடிக்கிறாரு. தளபதியை யங்கா காமிக்கிறதுக்காண்டி டிஏஜிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறாங்க. கிளைமேக்ஸ்ல சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோல்ல நடிச்சிருக்காரு. இது போக பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, த்ரிஷா இவங்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. கோட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தளபதி விஜய் ஹைச் வினோத் டைரக்ஷன்ல அவரோட 69வது படத்துல ஒர்க் பண்ண போறாரு. ஹைச் வினோத் உலகநாயகனை வச்சு எடுக்க இருந்த KH233 படத்தோட ஸ்கிரிப்ட்ல சில சேஞ்சஸ் பண்ணி தான் தளபதி 69 படமா எடுக்க போறாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் இந்த படத்துல சின்னதா ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்க போறாரு.